என்னோட எக்ஸு, புரியுதுங்களா? என்னங்க இன்னும் அந்த எக்ஸ் விடல? ஏங்க, என்னைக்கு இருந்தாலும் பிரிஞ்சு போன காதலி எக்ஸ் எக்ஸ் தானங்க. ஆமா, பேசியது வீசியது. இப்ப நான் வந்து NNK கிடையாது, NNK மாதிரி இருக்கிற பொம்மை. இந்த பொம்மை எப்படா பேசுன்னு கிடைக்காதீங்க. பேசாத பொம்மையை தான் இப்ப வச்சு கூட்டிட்டு வந்தானுங்க. பேசுற பொம்மையை சைனாக்காரன்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துடும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாம் கும்பிட்டு வணக்கம் ஓட்டு போடுங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். பாண்டி தம்பினா எனக்கு தோல்வின்றதே கிடையாது. நான் உங்கள்கிட்ட பேசுறதுனா உங்கள்கிட்ட பேசல, என்னோட எக்ஸ் கிட்ட பேசுறேன். இப்ப என்னோட எக்ஸ் தான் நீங்க, புரியுதுங்களா? என்னோட எக்ஸ்னா நீங்க அந்த மாதிரி எக்ஸ நினைச்சிடாதீங்க, என்னோட தலைவரா உங்களை நினைக்கிறேன். என்னோட எக்ஸ் வேன்ல ஏறி நின்று வந்துகிட்டு இருக்கிறப்ப வெயில் பட்டு கருப்பாயிட மாட்டாரு. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல அப்படின்னு அரசாங்கமே எங்களை வெளிநடத்தணும் அப்படிங்கறத நாங்கள் முயற்சி பண்றோம். ஆனா அதை பண்ணாம அதெல்லாம் சரி செஞ்சு அவனுங்களே மறுபடியும் நீங்க எலெக்ஷன்ல நின்னுங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க கொடுக்கறது 1 hour கொடுக்குறாங்க. 1 hourல என் முன்னாள் பேச முடியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். 1 hour பத்தாதா? 1 hour பத்தாதா? உலகத்திலேயே உடனே யூனிவர்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை எவனும் பண்ணது இல்ல. த்ரிஷா கூட இருக்கணும்னா அமித்ஷா மாதிரி இருக்கக்கூடாது, விஜய் மாதிரி இருக்கணும். கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க, ஊடகமே சொல்லிட்டு இருக்கு. ஏன் வெயில்ல நின்று கலர் போயிட்டோம்னா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? ஒரு விஷயம் தெரியுமா? அவரே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாராம். அவர் ரகசியமா சொல்லியிருக்காரு, தோக்குறோம் தொத்து போயிருவோம் அப்படிங்கிற பயம் இருக்கிறவன் தான் மக்களை போய் சந்திச்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. அதனாலதான் எங்க தலைவர் மறைஞ்சே இருக்காரு. இவர் ஹீரோவா இல்ல ஹீரோயினா சார்? மறைஞ்சு இருக்கிறதுக்கு ஹீரோவா இல்ல ஹீரோயினாவா? நீங்க அவரை பெண்பாலா பாக்காதீங்க, அவர் ஒரு ஆண்பால். தப்புன்னு நீங்க பெண்பாலா மாத்திட்டீங்க சார். நான் அப்படிலாம் கேட்கல. அவர் பொம்பளை அப்படின்னு சொல்லாம நீங்க ஹீரோயின் சொல்லிட்டீங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது தான் இல்லை இதை சரி பண்ணுறது அதை சரி பண்ணுறது. வணக்கம் சார். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. என்ன? ஆமாம், ஏன்னா வியூஸ்லாம் போக மாட்டேங்குதான், நீங்கள் நிறையா இம்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆமாம், என்ன இம்ப்ரெஸ் பண்ண சொன்னாங்க? உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாவே உங்களோட ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணது மாதிரி. ஓகே, இப்போது நம்ம இதுக்கு வருவோம். வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்ன்றதை நம்ம பேசலாம். சொல்லுங்கள். ஸோ டாபிக் என்னத்தை நீங்கள் டாபிக் போகிறீங்க? ஏற்கனவே இப்போ நான் இப்படி உக்காந்துருக்கேன்னா நீங்கள் வணக்கம் சொல்லி நான் வணக்கம் சொல்லலை, ரைட்டாக சிரித்தேன், அவ்வளோதானே? சிரித்தது மாதிரி இருந்தேன். ஆமாம், ரைட்டா? ஆமாம். இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு கேட்டிங்களா? கேட்கணுமா அதை? அப்புறம் ஒரு விஷயம், என்னோட எக்ஸு, புரியுதுங்களா? என்னங்க இன்னும் அந்த எக்ஸ் விடலை? ஏங்க, என்னைக்கு இருந்தாலும் பிரிஞ்சு போன காதலி எக்ஸ் எக்ஸ் தானங்க. ஆமாம், ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உயிர் மண்ணை விட்டு விண்ணுக்கு போனாலும் என்னோட எக்ஸ் எக்ஸ் தான். ஆமாம், புரியுதுங்களா? ஆமாம். சரி, எதுக்கு சிரிச்சிங்க? பொம்மை. இப்போ நான் வந்து NNK கிடையாது, NNK மாதிரி இருக்கிற பொம்மை. இந்த பொம்மை எப்படா பேசுன்னு கிடைக்காதீங்க. பேசாத பொம்மையை தான் இப்போ வச்சு கூட்டிகிட்டு வந்தானுங்க, புரியுதுங்களா? பேசுகிற பொம்மையை சைனாக்காரன்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துடும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாம் கும்பிட்டு வணக்கம் ஓட்டு போடுங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். சார் என்ன சார் கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் இப்போ என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, உங்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிடலன்னா நான் சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன்னா அப்புறம் எதுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும்? எவனாவது ஒருத்தனாவது சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துருவ? என்னையா?
நான் வாங்கி கொடுப்பேனே. ஐயோ, நான் உங்கள்கிட்ட பேசுறதுன்னா உங்கள்கிட்ட பேசலை, என்னோட எக்ஸுக்கிட்ட பேசுகிறேன். இப்போ என்னோட எக்ஸு தான் நீங்கள். புரியுதுங்களா? என்னோட எக்ஸ்னா நீங்கள் அந்த மாதிரி எக்ஸை நினச்சிடாதீங்க. என்னோட தலைவராக உங்களை நினைக்கிறேன். ஐயோ சார், என்னை விட்டுடுங்க சார், என்னால் முடியல. இப்போ முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்போ என்ன விஷயம்? இப்போ என்ன புரியல. இப்போ நீங்கள் அந்த பொம்மையை வச்சு இப்போ நீங்கள் கலாய்க்கிறீங்க. நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் தாவேக்கால இல்லை, சரியா? ஏங்க அது ரைட்டுங்க, தாவேக்கால இல்லைங்க. பொம்மையை வச்சு தாவேக்காவை என்னோட என்ன சொல்கிறது எதிர்கட்சி ஆளாகவே இருக்கட்டும். புரியுதுங்களா? பொம்மையை வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களே, எதுக்குங்க? எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டால் எதுக்குன்னு திருப்பி என்னகிட்ட கேட்குறீங்க? உங்களுக்கு யோசிக்க வேணாம், திங்க் பண்ண வேணாம்? என்னோட எக்ஸ் வேன்ல ஏறி நின்று வந்துகிட்டு இருக்கிறப்ப வெயில் பட்டு கருப்பாயிட மாட்டாரு? இல்ல புரியல சார். புரியலையா? ஹலோ, பிரச்சாரத்துக்கு இனிமேல் எங்கேயுமே பொம்மை தான். புரியுதுங்களா? எங்க தலைமை வெளியில வந்து கேட்கிற அளவுக்கு இந்த மக்கள் ஒர்த்து இல்ல. புரியுதுங்களா சார்? மக்கள் கூட ஒரு அளவுக்கு தான் சார். விளையாட்டு கூட மக்களை சொல்ல வேண்டாம். மக்கள் ஒருத்தர் இந்த மக்கள்னா வாடா வெளியில அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? நேரம் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. எங்க சொல்றாங்க சார்? பர்மிஷன் கொடுக்கலன்றது எனக்கே புரியல சார். இப்ப நான் தாவேக்காவுக்கு பேச ஆரம்பிச்சிருவோம் போல இருக்கு உங்களால. சார், பெர்மிஷன் எங்கேயுமே கொடுக்கலன்றது தான் சார் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆதவர்ஜுனா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களே சார், அது நீங்க பாக்கலையா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் நாங்க அப்படிதான் கேட்போம். ஆமா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. 2 இடத்துல நாமினேஷன் கொடுத்தோமா? ஆனா 2 இடத்துலையும் மாத்தி மாத்தி கொடுத்தோமா? ஏன் கொடுத்தோம்? ஏன்? எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு அரசாங்கமே எங்களை வெளிநடத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி பண்றோம். ஆனா அதை பண்ணாம அதெல்லாம் சரி செஞ்சு அவனுங்களே மறுபடியும் நீங்க எலெக்ஷன்ல நின்னுங்கன்னு கொடுக்குறாங்க. ஆமா, மீட்டிங் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க வந்து பர்மிஷன் கேட்கறதே. புரியுதுங்களா? பர்மிஷன் மீட்டிங் கொடுங்கடாங்கிறது சொல்லி கேட்கல, மீட்டிங் கொடுக்காதீங்கடாங்கிறது தான் நாங்கள் பர்மிஷன் கேட்குறோம். ஆனா அவங்க கொடுக்கறது 1 hour கொடுக்குறாங்க. 1 hourல என் முன்னாள் பேச முடியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். 1 hour பத்தாதா? 1 hour பத்தாதா? என்ன பண்ணுவீங்க? 1 hour பத்தாதா? ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. மக்கள்கிட்ட பேச போறது 3 நிமிஷம் தான். ஆனா 3 நிமிஷத்துக்கான ப்ரிப்பரேஷன் வந்து 3 மணி நேரம். அது தெரியுமா சார்? அவரு 14 நாட்கள் ஆகியிருக்கு இப்ப அனௌன்ஸ் பண்ணி, தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணி 14 days ஆயிருக்கு. 14 daysல அப்ராக்சிமேட்டா எத்தனை நாள் வெளில வந்தாரு, எவ்வளோ டைம் அவர் பேசியிருக்காரு, எவ்வளோ மினிட்ஸ் பேசியிருக்காரு? டு யூ ஹேவ் எனி ஐடியா சார்? 2 நாள். அதுல ஒரு இடத்துல 5 நிமிஷம், ஒரு இடத்துல 3 நிமிஷமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆமா, அப்புறம் இதுக்கு மேல ஒருத்தன் பேசுவானா? பேசணுமாங்கிறேன். ஒரு விஷயம், உலகத்திலேயே உடனே யூனிவர்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை எவனும் பண்ணது இல்ல. அப்படிதான் புத்தம் புதுசா நமக்கு முன்னால இது வரைக்கும் எவனுமே அப்படி பண்ணிருக்க கூடாது. எல்லாமே அரசியல்வாதினா உடனே மணிக்கணக்கில் பேசுவானுங்க. ஆமா, அரசியலுக்கு வந்து அவ்வளவு நேரம் பேசணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும் மட்டும்தான் நோக்கம் இருக்கணும். புரியுதுங்களா? நோக்கம் தான் இருக்கணும், அதுவும் செஞ்சிடக்கூடாது. தெரியுமா? அது மாதிரி. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. எந்த விஷயம்? பொம்மை விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நான் அதை கட் பண்ணிட்டேன். என்ன பொம்மை விஷயம் பேசிட்டு? ஹலோ, அந்த பிரச்சாரத்துக்கு பொம்மையை ஏன் கூட்டிட்டு வராது? ஏன் அவர்? எல்லா அரசியல்வாதியுமே பொம்மையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, வாழறாங்களோ வாழலையோ. ஹலோ, ஜெயலலிதா ஆட்சியில எல்லாமே பொம்மை தானுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். அவங்க வாழறாங்க வாழல. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஏஜ் என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் ஏஜ் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? மோடி அமித்ஷா அவங்களோட ஏஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க எல்லாருமே இப்ப பிரச்சாரம் வந்து அவங்கள பதவி வெறி பிடிச்சு அலைஞ்சு ஓடிட்டு இருக்காங்க, பேயா பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் பதவி ஆசை, பதவி வெறி, மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நல்லது செய்யணுமே அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்குள்ளார இருக்குது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, மக்கள் நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் நம்ம. ஆமா, இல்ல சார், அதுக்கு இப்ப நீங்க பொம்மையை எடுத்துட்டு வர்றதுக்கு. ஹலோ, பொம்மைங்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதுங்க. வெயில்ல வந்தா அந்த ஸ்கின் எல்லாம் வந்து டோன்லாம் மாறிடுங்க. அப்புறம் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ் நம்மளை ரசிக்காம போயிருங்க. ஆல்ரெடியே நம்ம வந்து என்ன சொல்றது, ஆல்ரெடியே எக்ஸை வந்து பார்க்கவே முடியாது. பார்க்கவே இருக்க முடியாததை திருப்பி திருப்பி பார்த்து 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 பழகி போய் அப்புறமேல எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. எல்லாத்துக்கும் பிடிச்சி போன இப்ப எக்ஸ திடீர்னு நீங்க வெயில்ல நிப்பாட்டி கருப்பாக்கி டோன்லாம் மாத்தி
ரஜினி கருப்பா இருந்தாதான் அழகு. புரியுதுங்களா? விஜய் வெள்ளையா இருக்காரா சார்? அப்புறம் நிறமா இருக்காரு. புரியுதுங்களா? அவர் கருப்பும் கிடையாது, சகப்பும் கிடையாது. யாரு அவர்? ரஜினியும் கிடையாது, கமலும் கிடையாது. கமல் சிகப்பு தெரியுமா? இப்ப எனக்கு அது வேண்டாம். அவர் இப்போ பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்றதுக்கான ரீசன் அவருக்கு டோன் கலர் போயிடும்ன்றதுனாலயா? அப்புறம் வெயில்ல நின்னா ஏற்கனவே மண்டையில இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அப்புறம் மொட்டை வெயில்ல இருந்தா மொட்டையா தான் உன் தலை. தெரியுமா? இல்ல சார், எனக்கு புரியலையா? அவர் இப்ப ஹீரோவா இருக்க போறது இல்ல சார். அவர் அரசியல்ல இறங்கிட்டாரு. இனிமே அவரோட காம்ப்ளெக்ஷன் பத்தியும் இல்ல ஸ்கின் டோன் பத்தியும் கவலைப்படுறதுக்கான ஒரு ஸ்டேஜ்ல அவர் இருக்காரா சார்? ஹலோ, என்னைக்கும் இளமையா இருந்தாதான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? ஆமா, அமித்ஷாவை யாரையாவது ஒன்றும் புரியாது. தெரியுங்களா? த்ரிஷா கூட இருக்கணும்னா அமித்ஷா மாதிரி இருக்கக்கூடாது, விஜய் மாதிரி இருக்கணும். நிறையா விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஆமாம், புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜாக இருந்தால் இப்படியே உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம், ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க. ஊடகமே சொல்லிகிட்டு இருக்குது. ஏன் வெயிலில் நின்று கலருக்கு போயிட்டோம்னா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? அதனால தான் வெளியில வராம இருக்கிறது. சார் காமெடியா இருக்கு சார். காமெடியா இருக்கு. ஹலோ, உண்மையா சொன்னா பத்திரிகையாளர்லாம் எவ்வளவு பெரிய போட்டுருக்காங்க தெரியுமா? ஆமா சார், ஒரு விஷயம் சார், தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்ன்றது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல சார். டெய்லியும் களத்துல நின்று அவங்களுடைய டிராவல் பண்றவங்க, அவங்களுக்கு தான் சார் தெரியும் மக்களோட இது. மக்களா நின்று பார்க்கணும், பேசணும். மக்கள் ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்துற மாட்டாங்களா சார்? நீங்களா பூமரங். ஆமா, புரியுதுங்களா? நானா சார்? அப்புறம் அந்த பழங்காலத்திலே இருக்கிறீங்க, எல்லாம் ஓடி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்லாம் வரவே வேணாம் சொல்றாங்களா? யாருக்காவது விஜய் வரணும்னு சொன்னானுங்களா? விஜய் வராட்டினாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சார், ஓட்டு போடுறதுக்காவது அவர் வருவாரா இல்ல பொம்மையா அனுப்புவாரா சார்? ஒரு விஷயம் தெரியுமா? அவரே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாராம். அவர் ரகசியமா சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுதான் எனக்கு புரியல. அவர் கட்சி வச்சிருக்காரு, அவர் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லி ஏதோ பண்ணுறாரு. ஆனால் அவரே அவர் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாராம். ஆனால் மற்றவங்களெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவர் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சு பேசுறீங்களா? ஐயோ, உண்மையிலேயே சொல்லியிருக்காரு அவரு. சரி சார், இப்போ டி நகர் ஏரியா, விருகம்பாக்கம் ஏரியா, வில்லிவாக்கம் ஏரியா, அட்லீஸ்ட் சைதாப்பேட்டை, 1 hour ஆர்கே நகர் தொகுதி, இங்கெல்லாம் ஹார்ட்லி ஒரு 1 hourல பிரச்சாரம் பண்ண முடியாததான், பாசிபிள் இல்லை. பட் இவட வாட்ச் ஃபார் 3 hours இல்லை சார். இவர் பேச போகிறது ஹார்ட்லி ஒரு 3 minutes to 5 minutes தானே ஒரு இடத்துலையும். ஹலோ, ஒவ்வொரு இடத்துலையும் கும்பல் கூட்டுறதுன்னா சும்மா சாதாரணமாக வந்துருவாங்களா? அவ்வளோ பேர்த்துக்கும் எல்லாத்தையும் காசு கொடுத்து வர்றாங்கன்னு கிடையாது. காசு கொடுத்தும் வர்றாங்க, சும்மா வரமாட்டாங்க. ஆமாம், 200 ரூபாய், அதுக்கப்புறம் பெட்ரோல் கன்வென்ஸ், இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து நிக்கிறாங்க. சும்மாலாம் வந்து நிக்கல அவங்களா சார்? அப்புறம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கும் நீங்க எல்லா இடத்துலயும் அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே காசு வாங்கிட்டு தான் வர்றானுங்கன்னு கேட்காதீங்க. ஆமா, சில இடத்துலயும் வெறி கொண்ட மக்கள் இருப்பாங்க. எனக்கு அது வேணாம். ஆமா, வெறினா சாதாரண வெறி இல்ல. இல்ல சார், இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இவர் போற எது வேணாம்? இப்போ எல்லா ஊர்லயும் இப்ப மக்கள் அவ்வளவு திரண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? வை நாட் இன் சென்னை? இங்க இருக்க சென்னை மக்களை பார்க்கலையே இன்னும். டி நகர் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா, சைதாப்பேட்டை எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா, அங்கெல்லாம் வந்து ஐயோ, உங்களுக்கு எத்தனை தடவை திருப்பி 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 நான் சொல்றதுன்னு புரியல. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, தோக்குறோம், தொத்து போயிருவோம் அப்படிங்கிற பயம் இருக்கிறவன் தான் மக்களை போய் சந்திச்சு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. சார், இன்னைக்கு அப்ப நெல்லை தூத்துக்குடி எல்லாம் போறாரே, அப்ப பயமா? புரியல. ஹலோ, ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தலைவன்கிறவன் யாரும் பார்க்காத தூரத்துல மறைஞ்சு இருக்கணும். எல்லாருக்கும் பார்க்கறது மாதிரி ஆயிட்டோம்னா அவன் தலைவனா இருக்க மாட்டான். ஆமா, அதனாலதான் எங்க தலைவர் மறைஞ்சே இருக்காரு. இவர் ஹீரோவா இல்ல ஹீரோயினா சார் மறைஞ்சு இருக்கிறதுக்கு? ஹீரோவா இல்ல ஹீரோயினாவா? ஹலோ, என்ன கேக்குறீங்க? கொஞ்ச நேரத்துல என்னோட எக்ஸ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. என்னோட எக்ஸுன்னா நீங்கள் அவரை பெண்பாலை பார்க்காதீங்க, அவர் ஒரு ஆண்பால்.
டப்புன்னு நீங்க பெண்பாலா மாத்திட்டீங்க. சார் நான் அப்படிலாம் கேட்கல அவரு பொம்பளை அப்படின்னு சொல்லாம நீங்க ஹீரோயின் சொல்லிட்டீங்க. சார் தேவையில்லாம என்ன இதெல்லாம் கோத்து விடாதீங்க. வெயில்ல வரமாட்டாருன்னு நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நானே வெயில்ல சுத்திட்டு தான் இருக்கேன். என்ன மாதிரி எவ்வளவு பேர் இங்க கலர் நீங்க கம்மி ஆயிட்டீங்க சீரியஸா. ஆமா சார் அது உங்களுக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் சொல்லுவாங்க எவ்வளவு கம்மி ஒரு ஆயிட்டீங்க. நிமிஷம், அது இம்பார்ட்டன்ட்டா இல்ல வேலைக்கு வந்து நம்ம வேலைக்காக எடுத்திருக்கோம், நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்ன்றது அது இம்பார்ட்டன்ட்டா சார்? நாங்களே ஓகே வேலைக்கு வந்திருக்கோம், நாங்களே இவ்வளவு மெனக்கிடும் போது அவர் மக்களுக்காக செய்யறோம், இவ்வளோ பெரிய ஒரு பெரிய இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு மக்கள் கிடைச்சிருக்காங்க, அதை நம்ம எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றது தானே சார் இப்போ ஒரு இதுவா ஏங்க நீங்க எல்லாம் வந்து சீரியஸா சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து அவரோட ஆளாவே இல்ல, அவரோட ஆட்களா இருக்கிறவங்க மக்கள்ங்கிறவங்க அவங்களோட ஆள், நீங்க எல்லாம் மக்கள் கிடையாது. புரியுதுங்களா? என்ன ஏலியனா? அப்புறம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இந்த திமுகவுக்கு கொடி பொறுக்கிறவங்க எல்லாம் ஏலியனுக்கு மேலையா. ஆமா நீங்களாம் பாஜக ஏலியன். புரியுதுங்களா? நான் பாஜகன்னு உங்ககிட்ட எப்ப சார் சொன்னேன்? எனக்கு தெரியுங்க. ஆமா உங்கள் ஓட்டு பாஜக, என்னோட ஓட்டு திமுக அப்படிங்கிறது. ஆனா திருவாளர் என்னோட எக்ஸ் விஜய், அவரோட ஓட்டு திமுக. அது நீங்க கத்தாமையே சொல்லுங்க. ஏங்க அப்படிதாங்க அவரே சொல்லியிருக்காரு. பிரச்சாரத்துக்கு போய் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்ட சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். விஜய் எல்லாருக்கும் தெரியும், தட்ஸ் ஃபைன் சார். விஜய் நிறுத்துற வேட்பாளர்களை இவர் தானே சார் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழனிசாமி அவர்கள் ஆகட்டும் சரி, உதயநிதி அவர்கள் ஆகட்டும் சரி, சீமானவர்கள் ஆகட்டும் சரி, இவங்க எல்லாரும் போற இடத்துல அவங்கவுங்கள வேட்பாளரை நிக்க வச்சு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றத சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தானே. ஐயோ மீண்டும் மீண்டும் டென்ஷன் பண்றீங்களே. ஒரு விஷயங்க, அவங்களால எவனுக்காவது தெரியுமா? என்னோட எக்ஸ தவிர வேற எவனுக்காவது அந்த கட்சியில எவனையாவது தெரியுமா? ஒருத்தரும் தெரியாதுங்க. அடுத்தாப்புல தெரியுங்கிறது யாரு தெரியுமா? ஐயா புசி ஐயாவை தெரியும். அடுத்தாப்புல தெரியும்னு சொல்றது இந்த ஆதவர்ஜுனாவை தெரியும். இந்த ஆதவர்ஜுனாவே எப்ப தெரியும்? விஜய் கூடவே போனதுனாலதான் தெரியும். இல்லாட்டினா இந்த ஆதவர்ஜுனா யாரு? ரொம்ப வளர்ந்துட்டா எல்லாரையும் பார்த்துருவாங்களா? ஆமா நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல அப்படியே கும்பல்ல போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னா குள்ளமணி போனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. ஆதவர்ஜுனா போறான் அப்படின்னா நட்டே வளர்ந்தவன், அதனால தெரியும் நீங்களா நினைச்ச கூடாது. தெரியாது, எவனுக்கும் தெரியாது. ஐயோ ஆமா ஐயோ இல்லைங்க, இதான் உண்மை. ஆமா ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? பிரச்சாரத்துக்கு ஏன் போகலன்னு கேட்காதீங்க. மக்கள் விரும்பல சார். மக்கள் விரும்பலன்னா சொல்றேன் அப்புறம் அப்படிங்கிறீங்க. மக்கள் விரும்பல. ஒரு விஷயம் சொல்றேன் சார். எக்ஸாக்ட்லி இன்னிலேருந்து எக்ஸாக்ட்லி 14 டேஸ் தான் இருக்கு. இந்த தேர்தல் மட்டும் அந்த டேட் மட்டும் அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு வந்து தாவேகா கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க சார். இப்போ அறிவிச்சு 14 நாட்கள் ஆறுது, அப்பயும் எதுவுமே வரல. ரெண்டு டைம்ஸ் தான், 2 டைம்ஸ் தான் வந்திருக்காரு. இன்னும் 14 டேஸ் தான் இருக்கு. கேட்டா பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. சார் இதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே நடக்காத. உலகத்துல எங்கேயும் நடக்கல, அதான் இங்க நடக்குதுல்ல. எங்க நடக்குமா? நடக்காம புதுமை பண்ணணும், ஒரு மாற்று அரசியல் ஏற்பாடு பண்ணுவோன்னு என்னோட எக்ஸ் சொன்னாரா இல்லையா? அதனால நடக்க மாட்டீங்களா? நடக்க மாட்டீங்களாவா? இல்ல நீங்க தானே நடக்காம பண்ணணும்னா அப்போ உட்காந்துட்டாவது பிரச்சாரம் பண்ணுங்க சார். ஐயோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, அவனுக்கு என்ன மாதிரி சதி பண்ணிருக்காங்க தெரியுமா? எலெக்ஷன் கமிஷனா சார்? அப்புறம் ஏங்க எவனாவது மக்களை வரிசையில நிக்க வச்சு இந்த வேகாத வெயில்ல வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? அப்போ வீட்லேருந்து பிரச்சாரம், இப்போ நீங்க வந்து இங்க சிஎம் சார் ஒன்று நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன்னு அப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணார்ல, அட்லீஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிரச்சாரமாவது அவரை பண்ண சொல்லலாம் இல்லை சார்? இல்லை நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நேரில் வரமா ஐடியா கொடுக்குறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? 3 நிமிஷம் வீடியோலேயே உலகமே ஆடி போச்சு இல்லை? வீட்டில் இருப்பேன் இல்லாட்டினா ஆஃபீஸில் இருப்பேன். அங்கேயும் 3 நிமிஷம் வீடியோ தான் சார். 3 நிமிஷங்கிறது ஜோசியக்காரன் தெளிவாக சொல்லிட்டான். உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. 3 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா கட் பண்ணிடுவீங்க. ஆமாம் 3 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அதெல்லாம் வந்து ஜோசியக்காரன் தெளிவாக சொல்லிட்டான். சார் இப்போ பேசுனா ஓகே சார். இன்கேஸ் இன்ஃபேக்ட் அவர் எங்கேயாவது ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏன் போகணும்? எதுக்காக போகணுங்கிறேன்? மக்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நாங்கள் செஞ்சுருவோம். எப்படி சார் செய்வீங்க? அதெல்லாம் செஞ்சுருவோம். ஆமாம் அதெல்லாம் செஞ்சுருவோம்.
புரியுதுங்களா? படுத்த இடத்துல உட்காந்துக்கிட்டே ஜெயிச்சார்ல யாரு? எம்ஜிஆர். சார் என்ன சார்? அப்புறம் அவர் எம்ஜிஆருங்க, புரியுதுங்களா? அவர் செத்து போன எம்ஜிஆர். எங்க எக்ஸ் வந்து உயிரோடு இருக்கிற எம்ஜிஆர். சார் யாராவது எனக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் சார், இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. படுத்தே எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொல்றதுனால இல்ல சார், அவருக்கு உடம்பு சரியா இல்ல, அதனால அவரு இங்க கூட இல்ல சார், அவர் அங்க இருந்தாரு, யூஎஸ்ல இருந்து அவர் படுத்தே ஜெயிச்சாருன்னு சொல்றது ஒரு வாய்மொழி, வாய் வார்த்தையா சொல்ற ஒரு விஷயம். அவர் படுத்தே ஜெயிச்சாருன்னு. சார் இவர் உயிரோட நல்லா தான் சார் இருக்காரு. உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை விட்டுட்டு யாராவது அவரோட பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்றது நீங்க பாத்திருக்கீங்களா சார்? சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார், அக்கிரமம் இதெல்லாம். ஹலோ, உங்களுக்கு மக்களை பத்தி தெரியல. மக்கள் எதை விரும்புவான் தெரியுமா? பொம்மையா? அப்புறம் கடவுளுங்கிறவன் நேரில் வந்து நின்று நான் தான் கடவுள்னா எந்த கம்யூனிட்டியும் பால் ஊற்ற மாட்டான். கடவுள் கல்லா மாதிரி சிலையாக இருக்கிறதுனால தான் எல்லா கம்யூனிட்டி பால் ஊற்றுறான். அதே மாதிரி ரசிகர்லாம் பார்த்தீங்களா, எதுக்காக பால் பீச்சு கட் அவுட்டில் பால் ஊற்றுறோம்? புரியுதுங்களா? மனுஷன் மனுஷனாக இருக்கக்கூடாது, மனுஷன் அது மாதிரி பொம்மையாக இருக்கணும், கட் அவுட்டாக இருக்கணும், போஸ்டரில் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் ரசிக்க முடியும். புரியுதுங்களா? உயிரோட வந்துட்டா ரசிக்க முடியாது. ரொம்ப தப்பு சார். தப்பா? இல்ல சார். ஹலோ, ஒரு மனுஷன் உண்மையான நேசிப்பை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேசிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்ல. ஆமா சார், ஒரு விஷயம் சொல்றேன் சார். இங்க விஜய்க்கு வந்து இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு, அவர் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்றாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது இல்ல சார் இவரு. அந்த ஒரு கன்சர்ன் தான் சார். மேபி இவருக்கு சொல்றதுக்கு யாருங்க உங்களுக்கு வந்து சொன்னா டிசப்பாயிண்ட் பண்றாங்க? டிசப்பாயிண்ட் எங்கங்க? இதெல்லாம் எவனாவது வந்து சொன்னானா எங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, தலைமை வராம இருந்ததுனால எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பாப்பான்னு சொல்ல முடியாது, அம்மான்னு சொல்ல முடியாது, அக்கான்னு சொல்ல முடியாது. ஆமா, அந்த ரேஞ்சில் இருக்குது. அவங்க அம்மா எது பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா தாவைக்காவுக்கு ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு சாவடிச்சிருன்னு சொல்லுது சார். பார்க்கலையா நீங்க வீடியோவை? ஆமா, அவங்க அம்மா அந்த திருப்பு டிவிக்கு ஒரு எமோஷனல், அந்த எமோஷன் பீப்புள் தான் நம்மள்ட்ட இருக்காங்க. புரியுதுங்களா? ஆமா, நீங்க எமோஷன் இல்ல. ஆமா, சீரியஸா நீங்க ஒரு அனிமேஷன், எமோஷனே கிடையாது. அந்த மாதிரி எமோஷன்ஸ் பீப்புள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எங்க எமோஷன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே இல்லை.